தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நீங்களும் ஆகலாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடன் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் இயக்குனர் திரு பூமிநாதன் இணைந்திருக்கிறார். கடந்த 13 ஆண்டுகளில் 1500க்கும் அதிகமான மாணவர்களின் கனவை நனவாக்கியவர், சிவில் சர்வீஸ் தேர்வுகளில் வெற்றி பெற வழிகாட்டியவர் திரு பூமிநாதன் அவர்கள். சார் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு முதல்ல உங்களுக்கு பெரிய நன்றி. சார், 2023-24 தொடர்ந்து அந்த 2 ஆண்டுகளில் ஆல் இண்டியா ரேங்க் நம்பர் 1 வந்து உங்களுடைய மையத்தில் படித்தவங்க தான் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். முதல்ல இந்த சாதனை வந்து எப்படி உங்களுக்கு சாத்தியமானது? 13 வருஷத்தில் 1539 சிவில் சர்வெண்ட் அப்படின்றதே பெரிய அச்சீவ்மெண்ட். இந்தியாவிலேயே மிகுந்த ஒரு கடுமையான ஒரு போட்டித் தேர்வுன்னு சொல்லக்கூடிய இந்திய குடிமைப்பணி தேர்வில் ஏதாவது ஒரு அரசு பணி கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதில் 22 பணிகள் இருக்குது, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஏஎஃப்எஸ், ஐஆர்எஸ் அப்படின்னு. இந்த பணிகளுக்கு 1539 பேரை நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக பயிற்சி கொடுத்து இன்றைக்கி பணியில் அமர்த்திருக்கோம் அப்படின்றது பெரிய சாதனை. அதிலும் சாதனை என்னென்னா, 2 வருடம் வந்து இந்தியாவினுடைய முதல் ரேங்க், அதான் நீங்கள் சொன்ன 2023 and 24 இஷிதா கிஷோர் அண்ட் ஆதித்ய ஸ்ரீவஸ்தவா இந்தியாவினுடைய முதல் ரேங்க் வந்து வாங்கினாங்க. அவர்கள் மட்டும் இல்லை, 5 ஆண்டுகள் வந்து கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி மாணவர்கள் தமிழகத்தினுடைய முதலிடத்தை பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே முதல் முறையாக 100% பார்வையற்ற பெண் ஐஎஃப்எஸ் அதிகாரி பெனோசஃபின் படித்த ஐஏஎஸ் அகாடமி கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. 2 முன்னாள் ஜனாதிபதிகள் நேரடியாக வருகை புரிந்து கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி மாணவர்களை வழிநடத்திய ஒரு அகாடமி தான் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. இப்பேற்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு அகாடமி வந்து உருவாவதற்கு முக்கியமான காரணம் அங்கே இருக்கக்கூடிய மென்டார்ஸ். 13க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய வழிகாட்டல், முன்னாள் யூபிஎஸ்சி சேர்மன் அவர்களுடைய நேரடி நேர்முக தேர்வுக்கான பயிற்சி, தமிழக மாணவர்கள் மட்டுமல்லாது பிற மாநிலத்திலிருந்தும் மாணவர்கள் சென்னையை நோக்கி குடிமைப்பணி தேர்விற்கு வரவழைத்த பெருமை. அதே போல் முத்துராமு மெமோரியல் ஸ்டைஃபன் ப்ரோக்ராம் என்ற ஒரு ப்ரோக்ராம் மூலமாக மெயின் தேர்விற்கு இலவச பயிற்சி, அது இந்திய குடிமைப்பணி தேர்வாக இருக்கட்டும் அல்லது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வாக இருக்கட்டும், மாணவர்களுடைய நலனில் அக்கறை இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பயிற்சி மையம்ன்றதுனால மெயின் தேர்விற்கு இலவச பயிற்சி, நேர்முக தேர்விற்கும் இலவச பயிற்சி. இப்படி நல்ல ஆசிரியர்கள், நல்ல வழிகாட்டல், நல்ல மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய துணை, நல்ல திட்டமிடல், நல்ல சரியான ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் தான் இவ்வளோ பெரிய சாதனையை பண்ணுறதுக்கான ஒரு முக்கிய அடித்தளமாக அமைஞ்சது. சார், தொடர்ந்து உங்கள் பயிற்சி மையத்தில் என்னென்ன மாதிரியான வசதிகள் இருக்குது அப்படின்னு நம்ம பேசுவோம். காலர் ஒருத்தர் லைனில் இருக்கார். திருப்பூர்லேருந்து ஏசுராஜ் இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். பாப்பா வந்து +2 முடிச்சிருக்கேன் சார். இப்போ 2 வருஷம். சரிங்க. இப்போ பாப்பா என்ன படித்தா ஐஏஎஸ் எழுதலாம் சார்? இது ஜென்ரலாக நிறைய பேர் கேட்குற கேள்வி தான். ஆனால் நம்ம எந்த படிப்பை படித்தாலும் நம்ம வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை எழுதலாம். அதில் வந்து அந்த குழந்தையுடைய ஆர்வம் எதில் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள். எனி டிகிரி வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து எலிஜிபிள். இந்த டிகிரி தான் படிச்சிருக்கணுன்றது வந்து கட்டாயம் அல்ல. பட் இருந்தாலும் இதோடைய சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வரலாறு, புவியியல், பொருளாதாரம், அரசியல், இது போன்ற சப்ஜெக்ட்ஸில் அதிக லெவலில் கேள்விகள் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன் ரெண்டுலேயுமே வர்றதுனால ஒருவேளை அந்த குழந்தைக்கு ஆர்வம் வந்து இது போன்ற சப்ஜெக்ட்ஸில் ஆர்வம் இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா பொது அறிவுத்தாளுக்கும் அதே போல் நம்மளுடைய விருப்ப பாடம் சொல்லக்கூடிய ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுக்கும் அது வந்து ரொம்பவே பெரிய லெவலில் உதவியாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 18 சப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய ப்ரிப்பரேஷனில் நம்ம படிப்போம். ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, எக்கானமி, பாலிட்டி, என்விரான்மெண்ட், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், இன்டர்னல் செக்யூரிட்டி, சொசைட்டி, சோசியல் இஷ்யூஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, environment, biodiversity, reading comprehension, then disaster management, food processing industries, ethics and integrity, aptitude, இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் படிப்போம். இது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்கள் டாட்டருக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா அந்த சப்ஜெக்ட்ஸை டிகிரியாக எடுத்தாங்கனாலும் ஓகே, அல்லது ஒரு பிளான் பிக்காக ஒரு டிகிரியை படிச்சுட்டு
சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனை முதலாம் ஆண்டு முதல் படிக்க ஆரம்பித்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நார்த் இந்தியாவிலலாம் ஃபஸ்ட் இயர்லேருந்தே ஐஏஎஸ் கோச்சிங்க்கு சேர்த்து விட்ருவாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் தான் டிகிரி முடித்ததுக்கப்புறம் அவங்க சேர்த்து விடுவாங்க. டிகிரி முடித்ததுக்கப்புறம் சேர்த்து விடுறப்ப நிறைய ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ ஃபஸ்ட் இயர்லேருந்து படிக்கிறப்ப அந்த பாடத்திட்டங்களில் நம்ம வந்து சரிசமமாக பகிர்ந்து கொடுத்து முதலாம் ஆண்டு கொஞ்சம், செகண்ட் இயர்ஸ் கொஞ்சம், தேர்ட் இயர்ஸ் கொஞ்சம்னு நம்ம பிரித்து கொடுக்க முடியும். அது மூலமாக வந்து முதல் வாய்ப்பே வந்து ஒரு வெற்றி வாய்ப்பாகவும் நம்ம வந்து உறுதி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு, பிரகாசமாக அமைவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. எப்படி நீட் தேர்வுக்கு, ஜேஇ தேர்வுக்கு வந்து 9th 10th படிக்க ஆரம்பிக்கிறோமோ அதே போல் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அந்த தேர்வுக்கும் நம்ம வந்து கல்லூரி முதலாம் ஆண்டு முதல் படிக்க ஆரம்பித்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் இன்டகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். காலையில் கல்லூரிக்கு போகலாம், மதியம் வந்து அகாடமிக்கு வரலாம். ஒருவேளை ஃபுல் டே காலேஜ் இருக்கிறவங்க சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் தனி பயிற்சி இருக்குது. சனிக்கிழமையும் கல்லூரி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சண்டே ஒன்லின்னு ஒரு பேட்சும் நம்ம வச்சுருக்கோம். நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோடைய பிரான்ச்சும் உங்கள் பகுதிகளிலேயே நிறைய இருக்குது. சென்னை மட்டும் இல்லை, மதுரையில், கோயம்புத்தூரில், திருச்சியில் மட்டும் இல்லாமல் இன்னும் டயர் 2 சிட்டின்னு சொல்லக்கூடிய நிறைய சிட்டிஸில் சேலம், தஞ்சாவூர், நாமக்கல், தூத்துக்குடி, தஞ்சாவூர், பாண்டிச்சேரி இங்கெல்லாம் கூட கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட பிரான்ச் இருக்குது. காலையில் கல்லூரிக்கு அனுப்பிச்சிட்டு மதியத்துக்கு மேலே நீங்கள் வந்து அகாடமிக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய குழந்தை வந்து நிச்சயமாக முதல் முயற்சியிலே வெற்றி பெற்று ஐஏஎஸ் ஆவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. வாழ்த்துக்கள். அப்போ ஃபர்ஸ்ட் வருஷத்துலேயே விட்டுலாம் இல்லைங்களா சார்? எஸ் சார், ஃபஸ்ட் இயர்லேருந்து ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்தோம்னா பெஸ்ட்டு. நன்றி யேசுராஜ். அடுத்ததா சென்னையிலிருந்து சுதாகர் இணைஞ்சிருக்கார். சுதாகர், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சுதாகர். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். என் பேர் சுதாகர். சென்னை பெரம்பூர்லேருந்து பேசுகிறேன், கன்னியாகுமரி. சார், உங்களுடைய கேள்விகள் கேளுங்க சார். சார், இப்போ என் பையன் ஃபைனல் இயர் பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி படிக்கிறான் சார். ஓகே. இப்போ அவர் நெக்ஸ்ட் நீ என்ன படிக்க போறங்கிறது நான் இந்த மாதிரி யூபிஎஸ்சி ட்ரைனிங் எடுக்க போறேன்னு கேட்டு சொன்னார் சார். ரொம்ப நல்ல விஷயம். அவருக்கு வந்து இலவச ஆலோசனை வந்து கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் ஒவ்வொரு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு டெமோ கிளாஸோடு சேர்ந்து ஒரு இலவச கருத்தரங்கம் வந்து நம்மளுடைய கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. அங்கே நீங்கள் உங்கள் பையனை அழைச்சிட்டு வாங்க. நாளைக்கு காலையில் இலவச கருத்தரங்கம் சென்னையில் மட்டும் இல்லாமல் எல்லா பிரான்ச்லேயும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் இருக்குது. கல்லூரியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரி படிப்பை முடித்த மாணவர்கள், பள்ளியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் 3 பேருமே இந்த இலவச கருத்தரங்கத்தில் கலந்துக்கலாம். இந்த கருத்தரங்கம் வந்து முற்றிலும் இலவசம். இந்த கருத்தரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற, அண்மையில் வெற்றி பெற்ற ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களும், மூத்த உயர்ந்த பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளும் வருகை புரிய இருக்கிறாங்க. நாளைக்கு நீங்கள் பையனை அழைச்சிட்டு வாங்க. நேரடியாக அவருக்கு தகவல்கள் நிறைய கிடைக்கிறப்ப இன்னும் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. சரி சரி சார், கண்டிப்பாக தான் நான் கூப்பிட்டு வரேன் சார். நன்றி. நன்றி சுதாகர். சார், இப்போ வீக்கெண்ட் கிளாஸஸ் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ பொதுவாக வந்து ஆன்லைன் கிளாஸஸும் யூபிஎஸ்சி தேர்வுக்கு வந்து உங்களுடைய பயிற்சி மையத்தில் கொடுக்குறீங்களா? அதை யாருக்கெல்லாம் அது பொருத்தமாக இருக்கும்? நிச்சயமாக. அதாவது ஃபுல் டைம் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க, பார்ட் டைம் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் படிக்கிறாங்க. வீக்கெண்ட்லேயும் நம்ம வந்து வகுப்புகளை வந்து நம்ம வந்து கொடுக்கறதுக்கு நம்ம வந்து ரெடியாக இருக்கோம். ஆன்லைன் மூலமாக படிக்கிறப்ப கொஞ்சம் வந்து சுய ஒழுக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தேவைப்படும். ஏன்னா நம்ம எப்படி படிப்போம்னு தெரியும். ஆன்லைன் வகுப்புகள் கோவிட் டயத்துலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேரடியாக வருவதற்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுவது நேரடி வகுப்புகளை சூஸ் பண்ணுங்கள். சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆன்லைன் வகுப்புகளை வந்து நான் வந்து அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலான்னு சொல்லுவேன். பட் என்னுடைய ஃபஸ்ட்டு சஜஷன் வந்து நேரடியான வகுப்புகள். கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் எல்லா வகுப்புகளுமே உண்டு. நேரடி வகுப்புகள் இருக்குது, ஆன்லைன் வகுப்புகள் உண்டு, பகுதி நேர வகுப்புகள் உண்டு, மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ஸும் உண்டு. ஏற்கனவே இந்த தேர்வு எழுதி தொடர்ந்து வெற்றியை வந்து தள்ளி போகக்கூடிய ஒரு சில தோல்விகளை பார்த்த மாணவர்களுக்கு ஸ்பெஷல் மென்டார்ஷிப் ப்ரோக்ராமை இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம்.
அவர்களுக்கு தேவையான அந்த மாரல் சப்போர்ட் ப்ளஸ் வந்து இண்டிவிஜுவல் கைடன்ஸ் இருந்ததுன்னா அவங்க வெற்றி அடைய முடியும்னு இன்றைக்கி கூட காலையில் ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட்டை மீட் பண்ணேன். ஸோ இது மாதிரி நேற்று ஒரு ஸ்டூடெண்ட்டை மீட் பண்ணேன். இவர்கள் எல்லாமே வந்து நல்ல பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட், பட் சம்டைம் வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. வேறு பல பயிற்சி மையங்களில் படிச்சுட்டு கூட இப்போ கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் நிறைய மாணவர்கள் வந்து பயிற்சிக்கு வர்றாங்க. அந்த மாணவர்களுக்கு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் தனியாக நடக்குது. அது மட்டும் இல்லை, ப்ரிப்பரேஷன் டயத்தில் சார் நம்ம வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு முக்கியமான முடிவுகள் எடுக்கணும். இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து மெயின்ஸ் தேர்வுக்கு எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ரொம்ப ஃபேமஸ். MSLPன்னு சொல்லுவோம் அதை, மெயின் ஸ்ட்ராட்டஜிக் லேர்னிங் ப்ரோக்ராம் அண்ட் DT மெயின்ஸு. தினமும் 5 கேள்விகளை கொடுத்து அவங்கள வந்து நம்ம எழுத வைப்போம். வார இறுதியில் 20 கேள்விகளை கொடுத்து எழுத வைப்போம். அதுக்கு பெஸ்ட் ஆன்சர் ஒன்று கொடுப்போம், மாடல் ஆன்சர் ஒன்று கொடுப்போம், அவங்களுடைய ஓன் ஆன்சர் ஒன்று கொடுப்போம். ஸோ 3 கரெக்டட் ஆன்சர்ஸ் அவங்க கையில் கிடைக்கிறப்ப இன்னும் வந்து சிறப்பான பதிலை வந்து அவங்க கொடுக்க முடியும். இந்த ப்ரோக்ராம் வந்து ப்ரிலிமினரி தேர்வில் வெற்றி பெற்ற அத்தனை மாணவர்களுக்கும், தமிழக மாணவர்களுக்கு இலவசம். முதல்ல அந்த தகவல்களை நான் சொல்ல ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லை, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து ஸ்டைஃபண்ட் உதவித்தொகை நாங்கள் கொடுக்குறோம். முத்ராம் மெமோரியல் ஸ்டைஃபண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு படிப்பதற்கு தேவையான இலவச உதவியை வந்து நம்ம வந்து பணம் வந்து கொடுக்குறோம். அது வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு உதவியாக இருக்கும். நேர்முக தேர்வுக்கும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இலவச பயிற்சியை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குது. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியுதில்லை. இப்போது TNPSC குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு நோட்டிஃபிகேஷன் வர 23ஆம் தேதி வரப்போகுது. செப்டம்பர் 6 வந்து குரூப் 1 எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. ஏற்கனவே படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களும் புதிதாக விண்ணப்பிக்க விருப்பப்படக்கூடிய மாணவர்களுக்கும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் TNPSC பிரம்மாஸ்திரா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஒரு இந்த 80 நாள் மட்டும் படித்தாவே போதும், ஆல்மோஸ்ட் வந்து எல்லா சிலபஸும் கவர் பண்ண முடியும். அருமையான ஒரு கிராஷ் கோர்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். மிஸ்டர் பிரபாகரன் சொல்லக்கூடிய, தமிழ் பிரபான்னு சொல்லக்கூடிய அவரும், ஆதில் பேக்னு சொல்லக்கூடிய கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி ஃபேக்கல்ட்டியும், ஐயப்பன் ஒருத்தர் தான் இதை, இளங்கோ சார், இவங்கெல்லாம் தான் இந்த ப்ரோக்ராம் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. இது வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே வந்து அட்டன் பண்ணலாம். தமிழ்நாட்டிலேருந்து எந்த மூலையில் இருந்தாலும் இந்த TNPSC குரூப் 1 பிரம்மாஸ்திரா ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது ஏற்கனவே ஒரு பேட்ச் ஆரம்பித்து இப்போ அடுத்த பேட்ச் வந்து வர டியூஸ்டேலேருந்து செகண்ட் பேட்ச் வந்து ஆரம்பிக்குது. ரொம்ப கட்டணம்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும். ரொம்ப தரமான ஒரு பயிற்சி வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை நான் சொல்ல ஆசைப்பட்றேன். ஸோ நேர்களே, TNPSC தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா சார் சொல்லக்கூடிய இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக மதுரையிலிருந்து ஜீவன் பாண்டி இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜீவன் பாண்டி, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் ஜீவன் பாண்டியன். சார், நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் சார். இங்கே என்ன கேள்வி உங்கள் கேள்வி? சார், இந்த செல்ஃப் ஸ்டடி வந்து பண்ணலாமா இல்லை வந்து கோச்சிங் சென்டர்லேருந்து பண்ணலாமா சார்? இப்போ நான் செகண்ட் இயர் படிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஸ்டடி பண்ணி வெற்றி பெற்ற மாணவர்களும் உண்டு, கோச்சிங் கிளாஸ்க்கு போய் ஃபெயிலான மாணவர்களும் உண்டு. இதான் வந்து உண்மையான கருத்து. ஆனால் பயிற்சி மையத்துக்கு போகிறப்ப உங்களை கைப்பிடித்து ஒருத்தர் வந்து அழைச்சிட்டு போவார். அப்போ வந்து தவறுகள் வந்து நீங்கள் வந்து செய்வது வந்து முற்றிலும் வந்து தவிர்க்கப்படும். நிறைய நேரங்கள் வந்து மிச்சப்படுத்தப்படும். சரியான வழிகாட்டி இருக்கிறப்ப சரியான புத்தகங்களை நீங்கள் படிப்பதற்கான விஷயம் அமையும். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ண ஒரு கேண்டிடேட் அந்த காலத்தில். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேரும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. என்னென்னா ஸ்மார்ட் ஒர்க்குன்றது பிறர் செய்த தவறிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு அந்த தவறை வந்து நம்ம வந்து செய்யாமல் இருப்பது தான் ஸ்மார்ட் ஒர்க். நம்மளே தப்பு பண்ணி கற்றுக்கிட்டு இருக்குது ஹார்ட் ஒர்க். நீங்கள் செல்ஃபாக படிச்சிங்கன்னா நீங்களே தவறு பண்ணி கற்றுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் பயிற்சி மையத்துக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களை ஒரு சேனலைஸ் பண்ணி ரொம்ப அழகாக கூட்டு போவாங்க. எந்த நேரத்தில் எந்த புக்ஸை படிக்கணும்னு சொல்லுவாங்க, எவ்வளோ நேரம் படிக்கணும்னு சொல்லுவாங்க, உங்களை அசஸ் பண்ணுவாங்க, அதற்கு தகுந்தவாறு உங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுப்பாங்க. பயிற்சி மையத்துக்கு சேர்ந்து படிப்பதற்கு தான் என்னுடைய ஆலோசனை வந்து எப்போயுமே இருக்கும். ஏன்னா அது வந்து உங்களுடைய நேரத்தை வந்து மிச்சப்படுத்தும். முதல் முயற்சியிலே வெற்றி அடையலாம். சீக்கிரமாக வெற்றி அடைஞ்சிங்க அப்படின்னா பெரிய ஒரு உயரத்தை வந்து நீங்கள் அடையலாம். கேபினெட் செக்ரட்டரி லெவலுக்கு போகலாம். IAS அதிகாரி ஆனீங்கன்னா சீஃப் செக்ரட்டரி, கேபினெட் செக்ரட்டரி இப்படிலாம் நீங்கள் போகணும் அப்படின்னா நிறைய சர்வீஸ் உங்களுக்கு வந்து இருக்கணும் பீரியடு. நீங்கள் வந்து லேட்டாக ஜாயின் பண்ணி லேட்டாக சர்வீஸ்க்குள்ளே போனீங்கன்னா சீக்கிரமாகவே ரிட்டையர் ஆயிடுவீங்க. அதனால் இப்போ செகண்ட் இயர் படிக்கிறப்பவே ஒரு பயிற்சி மையத்தை நீங்கள் வந்து அணுகுங்க. மதுரையில் நமக்கு கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி பிரான்ச் அண்ணா நகர்லேயே இருக்குது. அங்கே நீங்கள் போய் ஒரு ஆலோசனை எடுத்துக்கோங்க. என்னோடய நேட்டிவ் பிளேஸ் மதுரை தான், அலங்காநல்லூர். அங்கேருந்து வந்து தான் இவ்வளோ பெரிய ஒரு பயிற்சி மையத்தை நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம்.
அந்த பகுதியிலேருந்து நிறைய பேர் வந்து ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காக தான் அங்கே நம்ம ஒரு பிரான்ச்சே ஆரம்பிச்சிருக்கோம். ஆஃப்லைனில் முழுக்க முழுக்க உங்களுக்கு கோச்சிங் வந்து கிடைக்குது. நாங்கள்லாம் படிக்கிறப்ப டெல்லிக்கு தான் போய் படிக்க வேண்டிய இருந்துச்சு, வேறு சூழல் இல்லை. அதனால் நீங்கள் வந்து ஐஏஎஸ் தேர்வுக்கு வந்து செல்ஃபாக படிக்க வேண்டிய சூழல். இன்றைக்கி உங்களுக்கு பயிற்சி மையம் வந்து அங்கே இருக்கிறப்ப இந்த ஒன்லி அகாடமி, ஒரே ஒரு அகாடமி கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி மட்டும்தான் உங்களுக்கு வந்து நேரடி பயிற்சியை, ஆஃப்லைன் பயிற்சியை 8 லொக்கேஷனில் தமிழ்நாட்டில் கொடுக்குது. தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், தஞ்சாவூர், பாண்டிச்சேரி, நாமக்கல், சேலம், சென்னை, இத்தனை லொக்கேஷனில் ஆஃப்லைன் கோச்சிங் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஐஏஎஸ் அகாடமி கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி மட்டும்தான். வேறு பயிற்சி மையங்கள் எங்கேயுமே ஆஃப்லைன் கோச்சிங் வந்து அவங்க கொடுத்ததாக நான் பார்க்கல. அதனால் இந்த வாய்ப்பு இருக்கிறப்ப அந்த வாய்ப்பை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆலோசனை. மற்றும் ஒரு நேயர் தருமபுரியிலிருந்து மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், உங்களுடைய கேள்விகளை கேட்கிறோம். ஹலோ சார், வணக்கம், சொல்லுங்கள். சார், பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா +2 முடிச்சுட்டு இப்போ பிஎஸ்சி ஜாகிரபி எடுத்திருக்காங்க சார். அருமை. அவங்க வந்து ஐஏஎஸ் தான் பண்ணலான்ட்டு. அதான் உங்கள் ஆஃபீஸ் அங்கே இருக்குங்க சார், கோச்சிங் சென்டர். சென்னையில் இருக்கீங்களா சார்? ஆமாம், சென்னையில் தான் இப்போ சேர்த்திருக்கோம், குயின் மேரிஸ் காலேஜில். ரொம்ப அருமைங்க. ஜியாகிரஃபி எடுத்திருக்கீங்க, அது ஆப்ஷனல் சப்ஜெக்டாக நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப அருமையான சப்ஜெக்ட்டு. ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும் பெரிய லெவலில் வந்து ஹெல்ப் பண்ணும். ஜிஎஸ் பேப்பர் 1லையும் மெயின்ஸ்லேயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப நல்ல ஒரு சப்ஜெக்ட்டு. இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி அண்ணா நகரில் 6th Avenue P பிளாக்ல இருக்குது. நம்ம K4 போலீஸ் ஸ்டேஷனுக்கு நியர்பை இருக்குது. நீங்கள் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமின்னு கூகுளில் சர்ச் பண்ணவே தெரியும். நாளைக்கு இலவச கருத்தரங்கம் இருக்குது, இலவச டெமோ கிளாஸஸ் இருக்குது. இது தேர்வில் வெற்றி பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் நேரடியாக உங்களோடு கலந்துரையாட இருக்காங்க. காலையில் 9 மணிக்கு நீங்கள் அங்கே வந்துடுங்க. கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9444227273 இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்பதிவு வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி நிறைய முன்னெடுப்புகளை எடுத்திருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு நிறைய முன்னெடுப்புகள் எடுத்திருக்கோம். மிகச்சிறந்த ஒரு ப்ரோக்ராமை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுக்கும் வந்து பயிற்சி கொடுக்கக்கூடிய இதில் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி தனி விங்கே கிரியேட் பண்ணியிருக்கு. கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி, கிங் மேக்கர்ஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி, கிங் மேக்கர்ஸ் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு 3 இதுக்குமே இதுதான் காண்டாக்ட் நம்பரு. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எதில் பயிலணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அது ரிலேட்டடாக நீங்கள் கருத்தரங்கம் வந்து நீங்கள் கலந்துக்குங்க. நாளைக்கு வந்து இந்த 3க்குமே சேர்த்து ஒரு கருத்தரங்கம் நடக்குது. இந்த கருத்தரங்கத்தில் வந்து யார் வேணாலும் கலந்துக்கலாம். பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரி படிப்பை முடித்தவர்கள், நீங்கள் உங்கள் பெற்றோரோடு கலந்துக்குங்க. இந்த இலவச ஆலோசனை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி பிரான்ச்லேயும் நடக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு பயனடையலாம். சார், திண்டிவனத்திலிருந்து ஒரு நேயர். வணக்கம் ஏழுமலை, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் சார் கிட்ட. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் ஏழுமலை. வணக்கம். ஹலோ சார், சார் நான் திண்டிவனத்தில் ஏழுமலை பேசுகிறேன் சார். சொல்லுங்கள். என் பொண்ணு பிஎஸ்சி அக்ரி ஜூலையில் முடிக்கிறா சார். மகிழ்ச்சி. படித்து முடிச்சுட்டு என்ன சார் படிக்கலாம் பிஎஸ்சி அக்ரிக்கு? அக்ரி முடித்த பல மாணவர்கள் ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றத வரலாறு இருக்குது. நிறைய பேர் அக்ரி சூஸ் பண்ணுறதே ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காக தான். சென்ற ஆண்டு கூட என்னுடைய மாணவிகள் 2 பேர் வந்து ஒரே வீட்டிலிருந்து 2 மாணவிகள் ஐஏஎஸ் தேர்வில் ஐபிஎஸ் அதிகாரியாகவும் ஐஎஃப்எஸ் அதிகாரியாகவும் வெற்றி பெற்றாங்க. கவின் மொழி அண்ட் நிலா பாரதின் 2 பேர். அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட்லேருந்து நிறைய பேர் வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் குடிமைப்பணி தேர்வுக்கு நீங்கள் தயார்படுத்தணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் சப்ஜெக்டே இருக்குது உங்களுக்கு. நீங்கள் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிக்கு அழைச்சிட்டு வாங்க. நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம்ஸ் இருக்குது. தென் வந்து நீங்கள் ஹார்டிகல்ச்சரிஸ்ட் அந்த எக்ஸாம்ஸ் இருக்குது. தென் வந்து ரிசர்ச் சயின்டிஸ்ட்டாக போகலாம், பிஜி படிக்கலாம். நிறைய வாய்ப்புகள் அக்ரிகல்ச்சருக்கு இருக்குது. அதனால் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இதுக்கு மட்டுமே நாளைக்கு செமினார் வச்சிருக்கிறதுனால நீங்கள் நேரடியாக அழைச்சிட்டு வாங்க. வி வில் ஹெல்ப் யூ. சூரிய பிரகாஷ் ஃப்ரம் குன்னூர் சார். வணக்கம் சூரிய பிரகாஷ், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் சார். வணக்கம் சார், குட் ஈவினிங். வணக்கம் சார், நான் MLW கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் விஷுவல் இம்பேர்மெண்ட் கேண்டிடேட் சார். உங்களுக்கு என்ன கேள்வி சொல்லுங்கள். இல்லை சார், நமக்கு வந்து கிங் மேக்கர் ஐஏஎஸ் அகாடமியில் என்ன மாதிரியான இது ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு படிக்கிறதுக்காக அப்படின்னு கேட்குறேன். அதாவது மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. இந்தியாவினுடைய முதல் 100% பார்வையற்ற பெண் ஐஎஃப்எஸ் அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு பெனோசெஃபின் ஐஎஃப்எஸ் அவர்கள் பயிற்சி பெற்ற ஒரு ஐஏஎஸ் அகாடமி தான் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு இலவச பயிற்சியை வந்து கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி கொடுக்குது.
ஸோ நீங்கள் நேரடியாக வந்து அகாடமிக்கு வாங்க, உங்களுக்கு தேவையான அத்தனை ஆலோசனைகளும் உங்களுக்கு வந்து இலவசமாகவே கிடச்சிரும், பயிற்சியும் உங்களுக்கு வந்து இலவசமாக கிடச்சிரும். அதனால் நேரடியாக வந்துடுங்க, எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாங்க, உங்களுக்கு தேவையான அத்தனை சப்போர்ட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். திருக்கோவிலூர்லேருந்து சரவணன் வணக்கம், உங்களுடைய கேள்விகள் என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோடைய நம்பர் இது. 9444227273 நம்பர் இருக்குது பாருங்கள். இந்த நம்பர் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோடைய அலைபேசி எண். இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அத்தனை ஆலோசனைகளுமே ரொம்ப டீட்டெயில்டாக வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலர்ஸ் கொடுப்பாங்க. நேரடியாகவும் நீங்கள் ஆலோசனை எடுத்துப்பதற்கு வந்து நீங்கள் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்னை நீங்கள் நேரடியாக மீட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்னை வந்து நீங்கள் பார்க்க வரலாம். 9444227273. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஒரு 13 வருஷமாக வந்து ஐஏஎஸ் தேர்வுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு முன்னணி பயிற்சி நிறுவனம். இந்த அகாடமியில் நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து ஆலோசனை கொடுப்பதற்கு இருக்காங்க. குறிப்பாக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் இலவச ஆலோசனை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இந்த நேரம் வந்து நிறைய பேர் டிகிரி முடிச்சுட்டு எந்த கல்லூரிக்கு போகலாம், என்ன டிகிரி படிக்கலாம், டிகிரி முடிச்சதுக்கப்புறம் ஐஏஎஸ் படிக்கலாமா, டிஎன்பிசி படிக்கலாமா, இப்படி நிறைய டைலமா இருக்கும். பிஜி போகலாமான்ட்டு உங்கள் அத்தனை பேருக்குமே நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். அதே போல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷன் ஆஸ் வெல் அஸ் குரூப் 2 எக்ஸாமினேஷன் படிப்பதற்கும் கிங் மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்கில் எஸ்எஸ்சி பேங்கிங், நபார்டு எக்ஸாம், ஆர்பிஐ கிரேட் பி எக்ஸாம்ஸ்க்கும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு தனி விங் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் 8 லொக்கேஷனில் இருக்குது. அதனால் நேரடியாக நீங்கள் வந்து பயிற்சி மையத்துக்கு வரலாம் அப்படின்றதான் என்னுடைய ரெக்வஸ்ட். மதுரையிலிருந்து ஸ்வர்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. ஸ்வர்ணா வணக்கம், உங்களுடைய கேள்விகள் என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம் ஸ்வர்ணா. சார் நாங்கள் வந்து இப்போ மதுரையில் அண்ணா நகரில் இருக்கு இல்லையா கிங் மேக்கர் ஐஏஎஸ் அகாடமி? ஆமாங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் சார், ஐஇஎஸ் இருக்கு இல்லையா, ஆமாங்க. இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு பொது அறிவு பேப்பர் நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். உங்களுடைய டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் எப்படி படிக்கணும், எந்த இடத்துல படிக்கணுன்ற ஆலோசனையும் நம்ம கொடுக்குறோம். நீங்கள் நேரடியாக நம்மளுடைய அண்ணா நகர் பிரான்ச்சுக்கு வாங்க. பொது அறிவு பேப்பர் எல்லாம் நீங்கள் அங்கே கோச்சிங் எடுத்துக்கோங்க. உங்களுடைய டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா கோச்சிங் தேவையில்லை. இருந்தாலும் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமுக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் அப்ளை பண்ணுறதே இல்லை. அந்த தேர்வு குறித்து ஒரு விழிப்புணர்வே இல்லை. நீங்கள் வந்து அந்த கேள்வி கேட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு அந்த தேர்வு எழுத சொல்லுங்கள். வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. நன்றி ஸ்வர்ணா. திருக்கோவிலூரிலிருந்து சரவணன் இணைந்திருக்கிறார். சரவணன், உங்களுடைய சந்தேகம் என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். என்னுடைய சன் வந்து பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்காங்க சார். ஓகே. இப்போ வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ரெடி ஆகணும்னா இந்த சப்ஜெக்ட் வந்து என்ன சப்ஜெக்ட் சார் எடுக்கணும்? அவன் படித்தது விவசாயம், பிஎஸ்சி. சார் அக்ரிகல்ச்சர் வந்து வெரி குட் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் சார். நிறைய என்னோட மாணவி இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்களுடைய பேத்தி சரண்யா ஐஏஎஸ் என்னுடைய மாணவி. முழுக்க கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் பயிற்சி பெற்று வெற்றி பெற்ற ஒரு மாணவி. அவர் வந்து நம்ம இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்களுடைய பேத்தி. நீங்கள் அக்ரிகல்ச்சர் தான் அதை வந்து அவங்க விருப்பப்படமாக எடுத்திருந்தாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் சப்ஜெக்ட்ன்றது ஐஏஎஸ் தேர்வுக்கு வந்து நிறைய பேர் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான். அதனால் அதில் கன்ஃபியூஷனே வேண்டாம். உங்களுக்கு வேறு ஏதாவது ஆலோசனை வேணுன்னா நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிக்கு உங்களுடைய சன்னா டாட்டரோ கூட்டிகிட்டு வாங்க. உங்களுக்கு தேவையான எல்லா ஆலோசனையும் நம்ம கொடுப்போம். அதை பேஸ் பண்ணி நம்ம சப்ஜெக்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம் இருக்கக்கூடிய ஒரு அகாடமி தான் இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. உங்களுக்கு தேவையான ஆலோசனை ரொம்ப சரியான ஆலோசனை கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம சப்ஜெக்டை சூஸ் பண்ணிக்கலாம். தூத்துக்குடியிலிருந்து சரண்யா இணைஞ்சிருக்கிறீங்க. சரண்யா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? தூத்துக்குடியிலிருந்து சரண்யா சொல்லுங்க. ராமசாமி இணைஞ்சிருக்கிறார் சார். வணக்கம் ராமசாமி, உங்களுடைய கேள்வி என்ன? சார் என்னோட பேர் வந்து ராமசாமி. என்னோட பசங்க 2 பேர் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க கேள்விகளை கேட்கலாம் சார். என்னோட பசங்க வந்து 2 பேரும், ஒரு பெண்ணு ஒரு பையன். என்ன கேள்வி? அவங்க 2 பேரும் விஷுவலி சேலஞ்ச். ஓ, விஷுவலி சேலஞ்சா? ஆமா சார். தூத்துக்குடியில் விஓசி காலேஜ் உள்ள இப்போ வந்து ஒரு பிரான்ச் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. அங்கே நாளைக்கு நீங்கள் காலையில் அழைச்சிட்டு வாங்க. உங்களுக்கு தேவையான எல்லா ஆலோசனையும் கிடச்சிரும். சார் இப்போ சென்னையில் இருக்காங்க. உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு தான் போயிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்திருக்காங்களா?
இல்ல இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உங்க ஆபீஸ்ல வந்து எல்லாம் திங்ஸ் கன்செஷன் எல்லாம் கேட்டாங்க. என்னமோ 40,000 ஏதோ சொல்லியிருக்கீங்களா? இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 லட்சம் ரூபாய் கிட்ட செலவு வந்து அந்த கோர்ஸுக்கு வந்து ஆகும். ஆனால் அவருக்கு வந்து இலவச பயிற்சி வந்து அவர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்திருப்பாங்க. சில புக்ஸு அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மட்டும் தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க. மிச்சப்படி வந்து இலவச பயிற்சி தான் நம்ம அகாடமியில் கொடுக்குறோம் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நன்றி சார். சார், இப்போ நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் சார். நிறைய விஷயங்களை சொன்னீங்க. இப்போ தங்கர் பச்சான் அவருடைய பேத்தி தொடங்கி நிறைய பேர் சொன்னீங்க, அவங்களாம் உங்களுடைய பயிற்சி மையத்தில் வந்து படித்தவங்க அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி சார், இப்போ ஒருத்தர் வந்து உங்களுடைய பயிற்சி மையத்துக்கு ஜாயின் பண்ண வரும்போது நீங்கள் நினச்சிருப்பீங்க இவருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 ஆண்டுகள் தேவைப்படும், ஒரு 2 அட்டம்ப்டில் இவர் வந்து பாஸ் ஆகி விடுவார் அப்படின்ற மாதிரி. இப்போ இத்தனை ஆண்டு காலம், சுமார் 13 ஆண்டு காலம் உங்களுடைய பயணத்தில் 1500க்கும் அதிகமான மாணவர்களை நீங்கள் உருவாக்கியிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் வியந்து பார்த்த ஏதாவது ஒரு ஸ்டோரின்னு இருக்கா, இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரி ஏதாவது? முதல் ஸ்டோரினா அந்த முதல் 100% பார்வையற்ற பெண் IFS அதிகாரி பெனோசஃபின். ஏன்னா இந்தியாவில் முதல் முறையாக நம்ம IAS படிக்க வர்றப்ப உங்கள் கேட்டகரியில் யாருமே இது வரைக்கும் பாஸ் பண்ணதே இல்லை, நீங்கள் எப்படி பாஸ் பண்ணுவீங்கன்னு சொல்கிறப்ப ஐ மைட் நாட் ஹாவ் எ விஷன் பட் ஐ ஹேட் எ விஷன் டு பிகம் அன் IFS ஆஃபீஸர் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை. உங்களால் முடியும்னா என்னாலும் முடியும், உங்களால் முடியாததையும் என்னால் முடியும் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை. இந்தியாவினுடைய முதல் 100% பார்வையற்ற பெண் IFS அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜனாதிபதி அலுவலகத்தில் பாராட்டு விழா நடந்த அந்த நிகழ்வு, பாரத பிரதமர் அலுவலகத்தில் எனக்கு அந்த பெண்ணுக்கு அவருடைய தந்தைக்கு நடந்த பாராட்டு விழா, இந்தியாவினுடைய முதல் 100% பார்வையற்ற பெண் IFS அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க ஒரு தன்னம்பிக்கை கொண்டு போன ஒரு பெண். அவங்க ஒரு ஃபஸ்ட் ஸ்டோரி. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் ஃபஸ்ட் ரேங்க் இஷிதா கிஷோர், ஆதித்ய ஸ்ரீவஸ்தவா, இந்தியாவோட ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிய மாணவர்கள். தமிழ் வழியிலேயே பயின்று, அரசு பள்ளியில் பயின்று, தமிழ்லேயே இந்த எக்ஸாம்ஸை எழுதி வெற்றி பெற்ற மணிகண்டன் IAS அவருடைய வாழ்க்கை. கிராமப்புறத்திலேருந்து வந்து வெற்றி அடைஞ்ச பல மாணவர்களை நான் இந்த போட்டித் தேர்வில் பார்த்துருக்கேன். 1539 பேரில் ஒவ்வொரு வருடமும் தொடர் முயற்சி மூலமாக கடைசி இறுதி முயற்சியில் ஜெயித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆரம்பத்தில் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் வெற்றி அடையாமல் பல முறை தோற்றா கூட இறுதி வரை போராடி ஒரே முயற்சியில் நேர்முகத் தேர்வு வரைக்கும் சென்று அந்த முயற்சியிலே IAS வாங்கின மாணவர்கள் பல பேர் இருக்காங்க. இப்படி பல சக்ஸஸ் ஸ்டோரிஸை வந்து நம்ம வந்து சொல்லலாம். இந்த போட்டித் தேர்வு என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு பயணம். இந்த பயணத்தில் வரக்கூடிய அத்துணை மாணவர்களுமே ஏதாவது ஒரு அரசு பணிக்கு கண்டிப்பாக போயிடுவாங்க. அப்படி நான் வந்து இந்த 1539 பேர் சிவில் சர்வீஸில் வெற்றி பெற்ற மாணவர்கள் இருக்காங்க. இன்னும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் குரூப் 1 எக்ஸாமினேஷனில் வெற்றி பெற்று டெப்டி கலெக்டர் DSP இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 4 சர்வீஸ் வச்சுருப்பாங்க. அதாவது குரூப் 1லையும் பாஸ் பண்ணியிருப்பாங்க, UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனும் பாஸ் பண்ணியிருப்பாங்க, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனும் பாஸ் பண்ணியிருப்பாங்க, RBI கிரேட் B எக்ஸாமினேஷனும் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட மாணவர்களே நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். குறிப்பாக மதிவதனியை சொல்லலாம். இப்போ வந்து RBI கிரேட் Bயில் இருந்தாங்க, இப்போ இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் இருக்காங்க, எகிப்தில் இருக்காங்க. அப்போ சத்யநந்தியை சொல்லலாம், குரூப் 1 டெப்டி கலெக்டராக இருந்தாங்க, இப்போ வந்து இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் போயிருக்காங்க. இப்படி நிறைய மாணவர்கள் நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இவர்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு சாதனையாளர்கள். அந்த சாதனையாளர்களை தொடர்ந்து இவர்களும் சாதனையாளர்களாக வரணும் அப்படின்றதுக்காக தான் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து இலவச கருத்தரங்கத்தை ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, பாண்டிச்சேரி, தஞ்சாவூர், எங்கெங்கெல்லாம் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியோட பிரான்ச் இருக்கோ எல்லா இடத்துலையுமே நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். நாளைக்கும் நம்ம கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியில் இந்த எல்லா பிரான்ச்லேயுமே இலவச கருத்தரங்கத்தை வந்து நடத்துகிறோம். அதற்கு வந்து மூத்த IAS அதிகாரிகள் வந்து சிறப்பு விருந்தினர்களை கலந்துக்கிறாங்க. நம்ம IAS அகாடமியில் பயிற்சி பெற்று 5 முறையும் சர்வீஸ் வாங்கின முத்தரசி இப்போ IAS ஆகியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி IPS வாங்கியிருக்காங்க, IRS வாங்கியிருக்காங்க, இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் வாங்கியிருக்காங்க, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க நாளைக்கு வந்து சிறப்பு விருந்தினராக வரப்போகிறாங்க. சார், நிறைய விஷயங்களை சொல்கிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் சொல்லக்கூடியவங்களே வந்து நேரில் பேசும்போது அந்த கருத்தரங்கம் இன்னும் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும், UPSC தேர்வுக்கு தயாராகக்கூடிய அந்த மாணவர்களுக்கு எந்த விதத்தில் ஊக்கம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து உங்களுடைய பயணத்தில் அடுத்தடுத்து சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கு, இந்திய குடிமைப் பணிகளுக்கு நிறைய மாணவர்களை உங்களுடைய பயிற்சி மையமும் நீங்களும் உருவாக்கணும். மிக்க நன்றி சார். தந்தி டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் நன்றி.